نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد لكل أمة جعلنا منسكا هم ناسكون وقد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم من تشبه بقوم فهو منهم رواه أبو داود. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஜமாத்துல்லாஹ் ஆனல் இறுதியிலே 26 நாம் இங்கே கூடி இருக்கிறோம். புனிதமான இந்த ஜும்மா பெருநாளிலே நாம் நிறைவேற்றுகிற வணக்க வழிபாடுகள் நல்ல அமல்களை எல்லாம் கபூல் செய்து முந்திக் கொண்டு எல்லோருடைய பாவங்களை மன்னித்து அனைவருக்கும் நரக விடுதலை அளித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சுவனகதியை தந்தருவானாக. வாழும் காலம் இஸ்லாத்துடைய வழிமுறைகளை சட்டதிட்டங்களை நெறிமுறைகளை சரியான முறையிலே கடைபிடித்து வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக, நல்லுதவி செய்வானாக. பரிசுத்த முஸ்லிம்களாக வாழ்ந்து உத்தம சத்தியம் மூமின்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்து பொருந்து கொள்வானாக. இறுதி மூச்சு வரை தீனுல் இஸ்லாத்திலே நிலைத்திருந்து அதனுடைய சட்டதிட்டங்களை கடைபிடித்து வாழ்ந்து அவருடைய பொருத்தத்தையும் அவருடைய திருப்புகழும் ஒரு சுருந்தாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தையும் பெறுகிற தகுதியையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அளித்து அருள்வானாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய நாட்டம் அவருடைய திட்டப்பிரகாரம் 2024 ஆண்டு நிறைவடைய போகிறது. அடுத்த புத்தாண்டு மலரப் போகிறது. இந்த காலகட்டத்திலே நாம் நினைவு கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. கடந்த கால வாழ்க்கை எப்படி கடந்தது, கரைந்தது, நிகழ்காலத்திலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதிர்காலத்திலே ஒரு சிறப்பான வாழ்க்கையை பெறுவதற்கு என்ன திட்டங்களை கையிலே வைத்திருக்கிறோம் என்பதை நாம் ஆலோசித்து பார்க்கணும். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எல்லா வகையான வழிகாட்டுதல்களையும் தந்திருக்கிறது. குறிப்பாக அன்பான பெருமக்களே, ஒரு ஆண்டு முடிவடைகிறது, மல்லாண்டு தொடங்குகிறது. அப்போது நம்முடைய செயல்பாடுகள் எப்படி, நம்முடைய நடைமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் இஸ்லாமுடைய அந்த ஒளியிலே தீர்மானித்துக் கொள்ள வேண்டியவர்களாக. புது வருடம் பிறப்பை ஒட்டி உலக மக்கள் யாவரும் அன்றைய தினத்தை கொண்டாடுகிறார்கள், குதூகலமாக கழிக்கிறார்கள், பல்வேறுபட்ட கேளிக்கைகள் எல்லாம் ஈடுபடுகிறார்கள். நமது மார்க்கம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய மார்க்கத்தின் நெறிமுறைக்காக நாம் வாழ்வதற்கு வழிமுண்டாம். ஏனைய சமூக மக்களோடு நாம் இணங்கி வாழ வேண்டும், அதில் சிந்தித்தும் சந்தேகம் இல்லை. அவர்களோடு முரண்பட்டு எல்லோருக்கும் வாழக்கூடாது.
நண்பர்களாக உடன்பரவ சகோதரர்களாக எல்லோருமே கரம் கோர்த்து வாழ வேண்டும் என்பதிலே தகுமுனை அளவும் யாருக்கும் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அன்பான பெருமக்களே, எந்த ஒரு காலகட்டத்திலையும் இஸ்லாத்தினுடைய அந்த நெறிமுறைகளை நாம் விட்டுக் கொடுத்து விடக்கூடாது. இன்றைக்கு உலகிலே அதிகம் பின்பற்றப்படும் மார்க்கங்களிலே 2வது இடத்தை பெற்றிருக்கிறது நமது இஸ்லாமிய மார்க்கம். பேரறிஞர்கள் எல்லாம் அதை ஒத்துக்கொள்கிறார்கள். மிகச் சிறந்த அறிவாளிகள் எல்லாம் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். உலகிலே பெருவாரியான மக்களால் அதிகம் பின்பற்றப்படுகின்ற மார்க்கமாக 2வது இடத்திலே நம்முடைய மார்க்கம் இருப்பது. இந்த நாளில் இஸ்லாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மார்க்கம் அது இஸ்லாமாகவே இருக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இஸ்லாம் என்றால் அடிபணிவது, கட்டுப்படுவது, வழிபடுவது என்பது பொருளாகும். அல்லாஹ் நமக்கு எதை போதித்தார்களோ, வழிகாண்பித்தார்களோ அதற்கு நாம் வழிபட்டு வாழ வேண்டும். அதுதான் இஸ்லாம். குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். 22ஆம் அத்தியாயம் 67ஆம் வசனம், குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சக்கஹும் நாசிகூன். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சில வழிபாட்டு முறைகளை நாம் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். அவர்கள் அதை கடைபிடித்தவாறு இருக்கிறார்கள். யஹூதிகள் அவர்களுடைய வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கிறார்கள். நசாராக்கள் கடைபிடிக்கிறார்கள். அவர்கள் அல்லாத பல சமயத்தை சார்ந்தவர்கள், மதத்தை சார்ந்தவர்கள் அவரவருடைய கலாச்சாரங்களை கடைபிடித்து வாழ்கிறார்கள். ஆனால் அருமை பெருமக்களே, முஸ்லிம்களுக்கு சில கலாச்சாரங்கள் இருக்கின்றன, சில பண்பாடுகள் இருக்கின்றன. நாம் அவற்றிலிருந்து நாம் விலகி சென்று விடக்கூடாது, வரவு மீறிவிடக்கூடாது. மற்றொரு வசனம், நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த வாழும் முறையை கூட நாம் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நீங்கள் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை, தவிக்க வேண்டிய, திணற வேண்டிய, தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிமுறைகள் குர்ஆன் ஹதீஸிலே முழுமையான முறையிலே இருக்கிறது. திருமணம் முடிப்பது எப்படி, பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி, மனைவி மக்களோடு பழகுவது எப்படி, தொழிலில் ஈடுபடுவது எப்படி, இந்த உலகிலே வாழ்வாங்கு வாழ வழிவகைகள் என்ன, எல்லாமே அன்பான பெருமக்களே நாம் உங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். என்று பார்க்கிற போது எல்லா வழிகாட்டுதல்களும் நம்முடைய இஸ்லாமிய சரீரத்தில் இருக்கிற போது நாம் யாரை பின்பற்ற வேண்டும், எதற்காக பின்பற்ற வேண்டும் சற்று யோசித்து பாருங்கள். நமக்கு உண்டான அந்த கலாச்சாரத்துக்கு தான் நமக்கு மிக முக்கியமானவை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முறை அதிருப்தியோடு நம்மை பார்த்து பேசுகிறான். அப்ப கையில தீரல்லாக எங்குவோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு வேற மார்க்கத்தை மக்கள் தேடுகிறார்கள். வலவு அஸ்லம மன்ஃபி ஸமாவாத்தி வல் அர்தி, வானில் உள்ளவை பூமியிலே உள்ளவை எல்லாமே விரும்பியோ நிர்பந்தமாவோ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவாறு வழிபட்டவாறு இருக்கின்றன. அப்படி இருக்க மனித கோடிகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு வேறு எதை தேடுகிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய மார்க்கம் தவிர வேறு எந்த ஒன்றையும் நாம் தேடி செல்லவே கூடாது. அப்படி தேடி சென்றால் என்ன விளைவும் உண்டாகும்? மற்றொரு வசனத்தில பேசுகிறார். நம்ம இஸ்லாம் தீனா பல உட்படம் என்னும், இஸ்லாம் அல்லாத வேறொன்றை ஒருவர் தேடினார் என்றால் அவரிடத்தோடு அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். மறுமை நாளிலே அவர் மிகவும் நஷ்டமுடையவராக இருப்பார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார். எனவேதான் நாம் மக்களிடத்திலே அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விஷயம், என்னென்ன விளக்கங்கள் தேவையோ, தீர்த்தல் தேவையோ, வழிகாட்டுதல்கள் தேவையோ
இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கின்றன, அபரிமிதமாக இருக்கின்றன. அதை நீங்கள் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அதன் பிரகாரம் வாழ வேண்டும் என்று நாம் சொல்லுவோம். வழிகாட்டுதல்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்க அருமை பெருமக்களே, நாம் ஏன் மாற்றாருடைய வழிகளை பின்பற்ற வேண்டும்? ஒருபோதும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எனது மார்க்கம் எனக்கு என்றால் என்ன அர்த்தம்? என்னுடைய மார்க்கத்தை நான் சரியாக பின்பற்றி நான் வாழ தயாராக இருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய மார்க்க பிரகாரம் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் உலகம் பூராவும் நடக்கும். வருகிற அந்த செவ்வாய்க்கிழமை மாலை இறங்கும், புதன்கிழமை இறங்கும். 12 மணி ஆகிவிட்டால், 12 மணி 1 நிமிஷம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஆகிவிட்டால் அருமை பெருமக்களே என்ன செய்வார்கள்? அந்த நேரத்துக்கு எல்லாரும் கண்விழித்திருப்பார்கள். வாழ்த்துக்களை பரிமாறிக் கொள்கிறார்கள். வாழ்த்துக்களை பரிமாறிக் கொள்வது ஒரு புறம் இருக்க, பட்டாசுகள் வெடிப்பது, கல்யாணங்களில் ஈடுபடுவது, சொல்வதற்கு அருவருப்பான பல காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். இது போன்ற அந்த அநியாயமான காரியங்களில், அனாச்சாரங்களை நாம் ஈடுபடலாமா? ஒரு காலத்திலே முஸ்லிம்கள் அதிலே சம்பந்தப்படக்கூடாது. வேதனையிலையும் வேதனை என்னவென்று கேட்டால், இஸ்லாமிய நாடுகள், அரபு நாடுகளிலே கூட அந்த புது வருட பிறப்பை முன்னிட்டு அந்த இரவு நடுநீசு நேரத்தில, அவரவருடைய நாட்டிலே உள்ள அந்த நடுநீசு நேரத்தில அந்த தேதி பிறக்க போகிற போது, ஜனவரி 1 பிறக்க போகிற போது அவர்கள் இது போன்ற அனாச்சாரங்களில் ஈடுபடுகிறார்கள் என்றால், அன்பான பெருமக்களே, இது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது. இது பிறமத கலாச்சாரங்கள். இந்த கலாச்சாரங்களை நாம் ஒருபோதும் பின்பற்றவே கூடாது, ஆதரிக்கவே கூடாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நம்மையும் காப்பாற்ற வேண்டும். நமது இஸ்லாமிய நாடுகள், அரபு நாடுகளையும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாம் ஓரிரு முறை நம்மிடத்திலே ஞாபகப்படுத்திருக்கிறோம். சவுதி அரசாங்கம் சமீபத்திலே ஒரு மிகப்பெரிய கச்சேரி நடத்தியது. லட்சக்கணக்கான மக்கள், ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு ஆடி பாடி பகிர்ந்தார்கள். அந்நிய ஆண்கள் பெண்கள் எல்லோரும் கலக்கிறார்கள். இது எவ்வளவு அருவருப்பான ஒரு செயல். இதை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் ஏற்றிருக்கிறதா? குர்ஆனிலே சூரத்து நூர் போன்ற சூரத்துல் அஹ்ஸாப் அத்தியாயங்களெல்லாம் இது கடுமையான முறையில் கண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மூமினான ஆண்கள் பெண்கள் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. சவுதி அரசாங்கம் தியேட்டர் திறப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. இல்லை, அதிலே அரபு நாட்டு சம்பவங்கள் தான் அந்த தியேட்டர்களில் காட்டப்படுமா, வரலாறுகள் தான் காட்டப்படுமா என்றால் அதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. அருமை பெற்றே இதெல்லாம் இன்றைக்கு ஒவ்வொன்றாக நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதை ஒருபோதும் நம்முடைய மார்க்கம் ஏற்காது. இது போன்ற கலாச்சார சீரழிவுகள் நம்முடைய சமுதாயத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து கொண்டிருப்பதை பார்க்கிற போது நமக்கு எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கிறது. நாம் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தின் சின்னங்கள் இருக்கின்றன, இஸ்லாத்தின் அடையாளங்கள் இருக்கின்றன. நம்மை விட்டும் அது ஒருபோதும் சென்று விடக்கூடாது, மறைத்து விடக்கூடாது. இளைஞர்களை பார்க்கிறோம், சிறார்களை பார்க்கிறோம், அவர்களுடைய தலை முடியை பார்க்கிறோம். அந்த தலை முடியிலே அந்த இஸ்லாத்தின் அடையாளங்கள் இருக்கின்றனவா? இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது? நாம் பலமுறை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். அதை அனுபவத்தில்தான் கேட்பவர்கள் கேட்கிறார்கள், பின்பற்றுவோர் பின்பற்றுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் போதுமானவன். தலையிலே முடி எடுத்தோம் என்றால் சமமாகத்தான் எடுக்க வேண்டும். ஒரு பக்கம் குறைத்து ஒரு பக்கம் கூடுதலாக தலையினுடைய சுற்றி பகுதிகள் எல்லாம் குறைத்து உச்சந்தலையில அதிகமான முடி வைத்து இதை அன்பான பெருமக்களை பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள், அவ்வாறு முடி வைத்தவர்களே கண்டித்திருக்கிறார்கள். இப்படி சிறார்கள், இளைஞர்கள் அவருடைய தலைமுடியிலே இஸ்லாம் இல்லை. பெண்கள் அணுகிற அந்த ஹிஜாப்,
புர்கா இருக்கிறதே அதிலே இஸ்லாம் இல்லை. கவர்ச்சியான புர்காக்கள் அணிகிறார்கள். புர்காக்களுடைய நோக்கமே என்ன, பர்தாக்களுடைய நோக்கமே என்ன, திருப்பி பார்க்க கூடாது. பெண்களை ஏறெடுத்தும் அந்நியர்களும் ஆணவர்கள் பார்க்க கூடாது என்பதற்காக வேண்டிதான். ஆனால் அழகான ஹிஜாபுகள் அணிகிற போது, அழகான சாரீஸ் அணிகிற போது பார்வை எந்த பக்கம் திரும்பும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். திருமண வைபவங்களையும் நிகழ்ச்சிகளையும் கூட அருமை பெருமக்களே, இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம் மட்டும்தான் பின்பற்றப்பட வேண்டும். ஆனால் அது மீறப்படுகிறதா இல்லையா? இஸ்லாம் இருக்கிறதா? வீடுகளிலிருந்து வாகனம் வாங்குவதிலிருந்து, அந்த வீட்டுக்கு அடிக்கல் நாடுவதிலிருந்து, வாகனத்தை தொடங்குவதிலிருந்து ஒவ்வொன்றாக யோசித்து பாருங்கள். திருமண நிகழ்ச்சிகளில மாற்றாக என்ன வருகிறார்களோ அதுல பல வேடிக்கைகள், பல காட்சிகள் அரங்கேறுகின்றன. சில ஊர்களில் பார்த்தோம் என்றால் மணமக்கள் மேடை ஏற்றப்படுகிறார்கள். மேடை ஏற்றப்பட்டு அவருக்கு பாலும் பழக்கம் வளர்கிறார்கள். அந்நியர்கள் மணப்பெண்ணை பார்க்கிறார்கள். சேர்களில் அமர்ந்து கொண்டு முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் தான் பார்க்கிறார்கள். வீடியோ எடுக்கிறார்கள். அப்படி வீடியோ எடுக்கிற போது இன்னும் திருமணம் முடிக்க போகிற, ஈஜாத்தம் செய்ய போகிற மணமகனும் இன்னும் மணமகனை பார்த்திருக்க மாட்டார். ஆனால் மாற்றால் பார்த்திருக்கிறார். எவ்வளவு பெரிய வேதனை அன்பான பிள்ளைகளே நம்ம இஸ்லாம் ஏற்கிறதா? இங்கே இஸ்லாம் இல்லாமல் போகிறது. இதைத்தான் நாம் அந்த ஹதீசுகள் வாயிலாக, ஆயத்துக்கள் வாயிலாக நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். மற்ற சப்தகின் இன்னொரு சமுதாயத்தை ஒருவர் ஃபாலோ பண்ணினார் என்றால் அந்த சமுதாயத்தின் செயல்பாடுகளை இவர் எடுத்துக்கொண்டார், தேர்வு செய்வார் என்றால் அவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவராக ஆவார் என்கிறார்கள். நாம் எந்த சமுதாயம்? நாம் உம்மத்தை இஸ்லாமியாவா இல்லையா? இஸ்லாமிய சமுதாயமா இல்லையா? ஆனால் மாற்று சமுதாயத்தினுடைய அவர்களுடைய அந்த புத்தாளர்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். நாம் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவராக ஆகிவிடுவோம் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். இஸ்லாமிய கட்டத்திலிருந்து நாம் வெளியேறுகிற ஒரு அபத்த நிலை, ஒரு அபாயகரமான நிலை நம்மிடத்துல வந்துவிடவே கூடாது. அன்பான மக்கள், ஒரு முறை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுக்கும் முகமாக சொன்னார்கள், கியாமத் நாள் வரும். அந்த கியாமத் நாளுடைய நெருக்கத்துல அத்தா தௌபுத உம்மத்தி பி அஹதில் குனூனி கஃபா ஷிப்ரன் ஷிப்ரா வ திராஅன் திரா. இந்த உம்மத்துமார்கள் எதை எடுத்துக்கொள்வார்கள் என்று கேட்டால், ஏனைய உம்மத்துமார்கள் என்ன கலாச்சாரங்களில் வாழ்கிறார்களோ அதை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் ஒவ்வொரு ஜானாக, ஒவ்வொரு குணமாக ஏழையருடைய அந்த கொள்கைகளை அவர்கள் எடுத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நிலைமையிலே கியாமத் வந்து சேர்ந்து விடும் என்று நம்மிடத்திலே கொள்கையில் கோட்பாடுகளாக இருக்கட்டும், செயல்பாடுகளாக இருக்கட்டும், பிரவர்த்தனைகளாக இருக்கட்டும், எதுவானாலும் சரி ஒருபோதும் மாற்று மத கலாச்சாரம் நம்மிடத்துல வந்துவிடவே கூடாது. அருமை பெருமக்களே, சகோதரர்களே, நாம் நமது நிலையை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் ஒருபோதும் நம்மை மாற்றப் போவதில்லை. நாம் இந்த உலகத்தில நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு அமைதியான, ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா என்றால் இந்த குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். ஒவ்வொரு மூமின், ஒவ்வொரு முஸ்லிமை தொடர்ந்து மலக்குமார்கள் தொடர்ந்து எழுதுகிறார்கள். முன்னாலும் பின்னாலும் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி இந்த முஸ்லிம்களை அவர் பாதுகாக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ வேண்டும். மலக்குமார்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார். சற்று யோசிக்க வேண்டும். அருமை பெருமக்களே, குடும்பத்திலே ஒரு கஷ்டமா, ஒரு துன்பமா, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது சங்கடமா, அப்போது மலக்குமார்களுடைய பாதுகாப்பு கிடைக்கும். இந்த வசன பிரகாரம் தொடர்ந்து முடிவாக அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு கௌமின், அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை மாற்றப் போவதில்லை. ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அவர்கள் தங்களை தாங்களே மாற்றிக் கொள்கிறவரை என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. குறிப்பாக அன்பான பெருமக்களே, இன்றைய காலகட்டம் ஒரு ஆபத்தான காலகட்டம் தான்.
இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை கடைபிடிப்பதிலே சில சமயங்களில் சில சிரமங்கள் ஏற்படத்தான் செய்கிறது. பிரயாணம் ஏற்படுகிறோம், நாம் தொழுவதானால் சற்று சிரமத்தோடு போட வேண்டிய நிலை உண்டாகிறது. பேருந்து நிலையங்கள்லையோ ரயில் நிலையங்கள்லையோ அல்லது ரயிலேயோ நாம் தொழுவதானால் இப்படி சில சிரமங்கள் ஏற்படும். நமக்காக அந்த அடையாளங்களை பின்பற்றுவதில் சிரமங்கள் ஏற்படுகிறது. இருந்தாலும் கூட அருமை பெருமக்களே, அதை நாம் சிரமமாக நாம் நினைக்கவே கூடாது. நான் என்னுடைய மார்க்கத்தை நான் கடைபிடிக்கிறேன், பின்பற்றுகிறேன். யார் எது நினைத்தால் என்ன? இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அன்பான பெருமக்களை, மாற்றுமத சகோதரர்கள் அவருக்கு மாலை அணிந்திருக்கிறார்கள், அவர் காவி உடைகள் அணிந்திருக்கிறார்கள், ருத்ராட்ச அந்த மாலைகள் தங்களுடைய கருத்துக்களிலே அணிந்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த ஒன்றையாவது யோசிக்கிறார்களா, சிந்திக்கிறார்களா? அவர்கள் தன்னுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுவதற்கு பின்வாங்குகிறார்களா? கொஞ்சம் யோசியுங்கள். நாம் ஏன் பின்வாங்க வேண்டும்? நம்முடைய கலாச்சாரங்களை பின்பற்றுகிற விஷயத்தில நம்முடைய சரீரம் நமக்கு எதை வழிவகுத்து தந்திருக்கிறதோ அதை கடைபிடிக்கிற விஷயத்தில் நாம் மட்டும் ஏன் பின்வாங்க வேண்டும், பின்தங்க வேண்டும்? சற்று யோசிக்கிற அருமை பெருமக்களை, பட்ட பகுதியிலே பகிரங்கமாக நாம் ஒரு இடத்துல நின்று தொழுவது பற்றி நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொழுவு எந்த நேரம் வந்துவிட்டது, பிளாட்பார்மிலே ஒரு ஓரமாக நின்று நாம் சர்தாவை விரித்து நாம் தொழுகிறோம் என்றால் 4 பேர் பார்ப்பார்கள் என்று நாம் யோசிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? ஆனால் இன்றைய காலகட்டம் சில சங்கடமான காலகட்டமாக நமது தமிழகத்தை விடுங்கள், மற்ற மாநிலங்கள் இருந்தாலும் கூட நாம் மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அரசு மார்க்க செய்யலாம் அறிவிப்பு செய்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் சொன்னார்கள், ஏத்தி அதனா சமானம். ஒரு காலகட்டம் இந்த சமுதாயத்தின் மீது வரும் அசாபிரம் என்றும், ஆனால் தீனிகி இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கிற விஷயத்திலே அவர்கள் பொறுமை காக்க வேண்டிய நிலை உண்டாகும். எப்படி பொறுமையை காக்க வேண்டிய நிலை உண்டாகும் என்றால், நெருப்பு கங்கை கையில வைத்து பற்றி கொண்டிருந்தால் எப்படி நாம் பொறுமையாக அந்த நெருப்பு கங்கை பற்ற வேண்டும் இருக்குமோ அது போன்ற மார்க்கத்தை பற்ற வேண்டிய நிலைமை உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான காலகட்டங்கள் எல்லாம் வரும். அந்த காலகட்டங்களையும் கூட தீனிலிருந்து யாரும் விலகி சென்று விடக்கூடாது என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கையிலே நெருப்பு கங்கை வைத்துக் கொண்டு இருப்பது என்பது எவ்வளவு சிரமமோ அது போன்ற சில சமயங்களிலே நம்முடைய மார்க்க சட்ட திட்டங்களை இப்படி சுற்றுமுற்றும் எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்களே, நாம் எப்படி வாழ்வது, எப்படி நம்முடைய சரியத்தை கடைபிடிப்பது என்றெல்லாம் சில அச்சங்கள் ஏற்படுகிற போது நாம் அச்சப்படவே கூடாது. நாம் சபூர் செய்ய வேண்டும், பொறுமையை மேற்கொண்டு மார்க்கத்தை வலுவாக பின்பற்ற வேண்டும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அந்த அடிப்படையில் அருமை பெருமக்களே, இதோ வருடம் பிறப்பு வரப்போகிறது. அந்த காலகட்டங்களிலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மாற்றார்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளட்டும், அவர்கள் அவருடைய கலாச்சாரங்களை பின்பற்றும். உலகம் தழுவிய முறையில அன்றைக்கு அவர்கள் புத்தாடைகள் அணிவார்கள். நள்ளிரவு 12 மணிக்கு அவர்கள் வாழ்த்துக்கள் கூறிக்கொள்வார்கள். சிறப்பு பிரார்த்தனைகள் கூட செய்வார்கள். சில வழிபாடுகளையும் கூட ஈடுபடுவார்கள். அது அல்லாமல் என்னென்னவோ செய்வார்கள். ஆனால் அது நமக்கு தேவை கிடையாது. வரும் ஆண்டு சுபிச்சமாக இருக்க வேண்டுமா? அல்லாஹ்விடத்துல கேட்கலாம், யா அல்லாஹ், இதோ ஒரு வருடம் குறைகிறது, எனக்கு 63 வயசு என்றால், 65 வயசு என்றால், அது 40 வயசு என்றால் ஒரு வருடம் குறைகிறது. யா அல்லாஹ், வரக்கூடிய காலகட்டங்களில் நாங்கள் வாழ்வதற்கு நீ வழிவகை செய்வாயா என்று நாம் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்பதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. அதே சமயத்தில் மாற்றாரை போன்ற நாமும் அந்த இரவு நேரத்திலே கல்விழித்து அந்த வாழ்த்துக்களை, புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது என்பது அது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. எனவே நாம் இந்த நேரத்தின் அருமையை கருத வேண்டும். நம்முடைய காலம் கடந்து கொண்டிருக்கிறது. நாம் திருப்திப்படுத்த வேண்டியது அல்லாஹ் ரசூலைத்தான் திருப்திப்படுத்த வேண்டும். சில பேர் அறியாமையின் காரணமாக அந்த சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நண்பர்கள் இருக்கிறார்கள், கூட நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்து நாமும் அந்த கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுத்தானே ஆக வேண்டும். ஆனால் உண்மையிலே திருப்திப்படுத்த வேண்டியது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய திருப்புதலையுமா நண்பர்களையும், இந்த வெறித்தனத்தையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வல்லாஹு வ ரசூலுஹு அஹப்பு அன் யுர்தூஹு.
அல்லாஹும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரைத்தான் நாம் திருப்திப்படுத்த வேண்டும். இன்கான மூமினிகளாக இருந்தால் அப்படித்தான் இருப்பார்கள். வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிற போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ சில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்திலே நீங்கள் முழுவதுமாக நுழைந்து விடுங்கள். ஒரு கால் வெளியே ஒரு கால் உள்ளே இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும். நாம் பல முறை சொல்லியிருக்கிறோம், அன்பான பெருமக்களை பரிசீலனை செய்யுங்கள், நியத்து வையுங்கள், அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். இஸ்லாமின் சின்னங்கள் எத்தனையோ இருக்கிறது. கைலியை நாம் உயர்த்தி கட்ட வேண்டும். முடித்த மாத்திரத்திலே பள்ளிவாசலுக்கு தொழுகையை நோக்கி நிறைந்து வர வேண்டும். நபியினுடைய சுண்ணத்துக்கள் என்னவோ ஒவ்வொரு சுண்ணத்தாக வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கு இளைஞர்கள் பல பேர் என்ன செய்கிறார்கள், அழகான தாடிகள் தரித்திருக்கிறார்கள். ஆனால் வயதானவர்கள் 60 வயது கடந்து விட்டது, 70, 80 வயது கடந்து விட்டதற்கு பின்பும் கூட தாடி வைப்பதற்கு யோசிக்கிறார்கள் என்றால் இஸ்லாத்தினுடைய சின்னங்கள் அதை மதிக்கிற போது அதான் அல்லாஹ்வின் அச்சத்தின் அடையாளமாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார். அமையோ அன்பின் ஷாயிரல்லாஹ் ஃபஇன்னஹா தக்வல் குலூப். யார் அல்லாஹ்வுடைய சின்னங்களை மகிமைப்படுத்துகிறாரோ கௌரவப்படுத்துகிறாரோ அது இறையச்சத்தின் அடையாளம் என்று. இதையெல்லாம் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த காலத்தின் அருமையை புரிந்து கடந்த காலத்திலே எப்படி வாழ்ந்தோம், நிகழ்காலத்திலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதிர்காலத்திலே எப்படி நாம் வாழ வேண்டும். அருமை பெருமக்களே, முன்னோர்கள் நண்பர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்கள். மூசக்குடி இஸ்மாயில் கூறுகிறார்கள், ஹம்மாதுகுனு சலமா என்பவர் இம்மா ஹதீஸ நேரத்தை எப்படி பயன்படுத்தார். ஒன்று, அவர் ஹதீஸ் படித்துக் கொண்டிருப்பார், குர்ஆன் ஓதி கொண்டிருப்பார், தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார், அல்லது தொழுகையில இருப்பார், சப்பாத்தியம் போவார், இப்படி ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நொடியையும் அவர் நல்ல முறையில பயன்படுத்தியதன் காரணமாக தொழுதவாறே அவர் உயிர் பிரித்தது என்கிறார். அவ்வாறு ஒரு சலமா என்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். ஒருவர் தொழுதவாறே அவருடைய உயிர் பிரித்தது என்று சாதாரணமான ஒரு விஷயமா? இப்படி பார்க்கிற போது ஒவ்வொரு மனிதனுமே கடந்த காலமாக இருக்கட்டும், சென்றது சென்றதாக இருக்கட்டும், ஆனால் வரக்கூடிய காலம் இருக்கிறது, அது வளம் மிக்கதாக இருக்க வேண்டும். பின்பு நஷ்டப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பல உம்ரு கசீரும், நம்முடைய ஆயுள் கம்மியாக இருக்கிறது. ஒரு இரும்பு கசீரும், நாம் கற்க வேண்டிய ஒரு விஷயம் அதிகமாக இருக்கிறது. நிமிஷத்துக்கு நிமிஷம் நாம் ஏதாவது கற்க வேண்டும். இஸ்லாத்தை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து விட்டோமா? குர்ஆனுடைய போதனைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது நமக்கு தெரியுமா? சற்று யோசியுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸ் படிக்கலாமே அன்பான பெரியவர்களை, நல்லவர்களே. ஒரு நாளைக்கு ஒரு ஆயத் படிக்கலாமே. அந்த ஆயத்தை ஓத கற்றுக்கொள்ளலாம் மட்டுமல்ல, அந்த ஆயத்தினுடைய மொழிபெயர்ப்பு என்ன என்று பார்க்கலாமே. அறிய வேண்டிய விஷயங்கள் ஆயிரம் இருக்கிறது. காலம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. பெரியார்கள் கூறுகிறார்கள், கசீர், ஆயுள் குறைவாக இருக்கிறது. ஒரு கசீர், இன்னும் அதிகமாக இருக்கிறது. கற்க வேண்டிய ஞானங்கள் அதிகமாக இருக்கிறது. கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். பலைச குந்துமா பார்த்துட்டு முதலக்கின்ற தப்பி போனதுதான், சென்றது சென்றதுதான், அதை திரும்ப பெற முடியாது. வலைசப்பி உதிரிக்கும் மாபாத்த எண்ணி என்று எவ்வளவோ தப்பி போய்விட்டது. நான் இனி அதை என்னால் அடைய முடியாது. என்று ஒரு பாடம் வருது. ஆமாம், மெய்சேதமாக இருக்கிறது. காலம் கடந்து விட்டது. இனிமேல் எப்படி இந்த விஷயங்களை கற்க போகிறோம்? ஆம், இப்போதாவது கற்றுக்கொள்ளலாம். புத்துமுத்துள் இல்வம் இதழ் மகிழ்ச்சியில் அல்லாஹவி என்பார்கள். பிறப்பிலிருந்து இறப்பு வரை நீங்கள் இன்மை தேடுங்கள் என்று சொல்வார்கள். எனவே அருமை பெருமக்களே, இந்த ஒரு ஆண்டு முடிவடைந்து புத்தாண்டு பிறக்க போகிறது என்றால் நாம் சிந்திக்க வேண்டியது, கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது. ஒன்று, வாழ்க்கையிலே பொருளாதாரத்தில் மேலும் மேலும் முன்னேற வேண்டும். மேலும் மேலும் இன்மை அதிகரிக்க செய்ய வேண்டும். இன்மை அதிகரிக்க செய்ய வேண்டும். இஸ்லாத்தினுடைய சரியத்தினுடைய சுன்னத்துக்களை, சரியத்தினுடைய சட்டத்திட்டங்களை இன்னும் அதிகம் கடைபிடிக்க வேண்டும். இது போல நெய்யத்துகளோடு வாழ்வதற்கு நாம் முயற்சிப்போமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் துணை நிற்பானாக. வாக்கு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.